அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். அடுத்தடுத்த அப்டேட் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். காலையில் லைவில் ஓரளவுக்கு டீட்டெயிலாக ஒரு மணி நேரம்னாலும் நான் என்னென்ன பெண்டிங் இருந்ததோ எல்லா தகவலும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் என்ன, கிட்டத்தட்ட டெல்லவியூ மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. டெல்லவியூ அது இன்னொரு பகுதியில் மொசாட்டுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் சொல்லுவாங்க. அந்த யூனிட் பேர் வந்து 8200 சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல பெரிய ஒரு தாக்குதல், மொத்தம் ஒரு 6 இடத்துல தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது மறுபடியும். அப்போ ஈரான் அனுப்புனாவே தாக்குதல் கன்ஃபார்ம் ஆகுது. இன்னுமே வான்தடுப்பு சாதனங்களை அவங்களால சரி செய்ய முடியல அப்படின்றது இன்னொரு விஷயமாக நம்மளால் பார்க்க முடியுது. அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன, அவங்க மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அமெரிக்கா எடுத்த முடிவில் அடுத்த கட்ட ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட், கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். டைரெக்டாக நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா இப்போ நேராக இஸ்ரேலுக்குள்ளே தான் போகிறோம். டெல்லவியூவில் எங்கெல்லாம் தாக்கல் நிகழ்ந்திருக்குன்னு அப்படியே பேராஷூட் மூலிமா எட்டி பார்த்துடலாம். வாங்க, தயாராக இருங்க. நான் ஆக்சுவலாக ஒரே வீடியோவில் நிறையா நான் எடுத்து வச்சுருந்தேன் கண்டென்ட்டு, பட் 2 பதிவாக நான் பிரிக்கிறேன். நான் இப்போ ரவிக்குமார் சோமு சேனலில் இந்த பதிவு போட்டால் அடுத்த ஒரு 2 மணி நேரத்தில் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் உக்ரைன் தலைநகர் முழுவதும் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இன்ன வரைக்கும் 30 பேர்த்துக்கு மேலே இருந்ததாக கிளைம் பண்ணியிருக்காங்க உக்ரைன் தரப்பில். ஆனால் இதுவரை ரஷ்யா நடத்தப்பட்ட தாக்குதலே மிகப்பெரிய தாக்குதலாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அதிகபட்சம் 7 பேர் 8 பேர் இருந்ததாக சொன்னாங்க. பட் பெரிய எங்களுக்கு இழப்புகள், இதுவரை இல்லாத இழப்புகள்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதனுடைய முழுமையான தொகுப்பை ரவிக்குமார் ஆர்கே சேனலில் நான் வெளியிடுறேன். அதனால் 2மே கொஞ்சம் அடுத்தடுத்து வருது, ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஆனால் நம்ம இப்போ எங்கே போகிறோம், அங்கே டெல்லவியூவில் போயிட்டு தலையிறங்க போகிறோம். பயங்கரமான சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அந்த சம்பவத்துக்கு நமக்குமே பெரிய தொடர்பு இருக்குது. அது காரணம் என்னென்னு நான் சொல்கிறேன். நான் வீடியோக்குள்ள பார்த்துக்கமே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இந்த டெல்லவியூ மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் நமக்கு என்ன தொடர்பு இருக்குன்னா, நான் லைவில் சொன்ன மாதிரி தான் எப்பயும் சொல்கிறேன். இந்த முறை வந்து அந்த தாக்குதல் முறையை மாற்றி இருக்கிறாங்க ஈரான். தாக்குதல் முறையை மாற்றி இருக்கிறாங்க. தனது டெக்னிக்கை எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா, இதற்கு முன்பெல்லாம் அனுப்புனாங்கன்னா ஒரே டைமில் அனுப்புவாங்க. இவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ரெட் சைரன் ஒலிக்கும், மக்கள் குடுன்னு ஓடி போய் உள்ளே ஒளிஞ்சிப்பாங்க. ஃபஸ்ட்டு நாள் என்ன பண்ணாங்க, ஜூன் 13 ஒரு 200 மிசைல்ஸுக்கு மேலே அனுப்புனாங்க. அப்புறம் அடுத்தது ஒரு 100 மிசைல்ஸுக்கு மேலே அனுப்புனாங்க ஜூன் 14. ஜூன் 15 ஒரு 75லேருந்து 80. இடையில் அந்த 3 நாளில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 400க்கு மேலே வந்தது. நேற்று கூட ஒரு 30 மிசைல்ஸ் தான் அனுப்புனாங்க, அதிகபட்சம் இல்லை நேற்று. ஆனால் இன்று பார்த்தோம் அப்படின்னா 20லேருந்து 25 தான் சொல்கிறாங்க. அதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா, அந்த தாக்கல் நடத்துகிற குவான்டிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வராங்க ஈரான் தரப்பில். ஆனால் அதை விட மற்றொரு சம்பவம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு ஒரு இந்திய நேரப்படி ஒரு 10:15 டைம் இருக்கும், பயங்கரமாக தாக்கல் நடத்த போகிறோம், மக்களே வெளியேறுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுத்துருந்தாங்க. மக்கள் குடுன்னு உள்ளே ஓடி போய் ஒளிகிறாங்க. அதாவது அந்த பங்கர்ஸ் கடியில் போகிறாங்க. ஏன்னா இப்போ இஸ்ரேல் மக்களுக்கே கொஞ்சம் நம்பிக்கை இழந்துருச்சு. இதுக்கு முன்னாடி கட்டிடங்களில் கூட நம்ம தைரியமாக இருந்து வரக்கூடிய வீடியோ பதிவுலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த நம்பிக்கை இழந்துட்டாங்க அவங்க. அதனால் எல்லோரும் பங்கர்ஸ் கடியில் குடுன்னு ஓடுறாங்க. ஒரு 2-3 மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணிட்டு ஒரு 10:15 பக்கம் அனௌன்ஸ் பண்ணுறாங்களா, ஒரு 1 மணி பக்கம் வரைக்கும் எதுவும் இல்லையா, சரி வாங்கப்பா வீட்டுக்கு போய் படுக்கலாம் அப்படின்னு கிளம்புனா மறுபடியும் ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. மறுபடியும் வார்னிங் கொடுத்து ஓடி போய் ஒழிகிறாங்க. அப்புறம் திரும்பி 3 மணிக்கு ஒரு வார்னிங்கு, திரும்பி 6 மணிக்கு ஒரு வார்னிங். இந்த மாதிரி பல வார்னிங் கொடுத்து கடைசியில் எப்போ இந்த தாக்கல் நிகழ்த்தினாங்கன்னா, அது நம்ம காலையில் 10:30லேருந்து 11 மணிக்கு, அப்போ 12 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த தாக்கல் நிகழ்த்துறாங்க. அங்கே மக்கள் விடிய தூங்காமல் இருந்திருக்காங்க, தூங்காமல் பார்த்துக்கிட்டாங்க. ஈரான் பக்கத்திலே இருந்து அவங்கள தூங்காமல் பார்த்துக்கிட்டாங்க. என்னையும் தான் தூங்காமல் பார்த்துக்கிட்டாங்க. என்னென்னா சப்போஸ் ஏதாவது இன்சிடென்ட் வந்தால் நம்ம வந்து லைவ் போடலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் இடையில் படுத்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நேரத்துக்கு எடுத்து செல்லு பார்ப்பேன், ஐயோ என்னப்பா திடீர்னு பயங்கரமாக தாக்கல் நடத்துகிற மாதிரி வருதுன்னு நினைப்பேன். அப்புறம் பார்த்தா இல்லாமல் போயிட்டாங்க. ஸோ அதாவது செய்தியை கவர் பண்ணுறதுக்காக உடனே வந்து சொல்லலான்ற மாதிரி பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் நானும் அட போங்கப்பா அப்படின்னு நினச்சி போய் நான் படுத்துட்டேங்க அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே. அப்போ உங்கள் மனசுக்குள்ளே தோணும், வந்தால் மட்டும் உடனே செய்தியை போட்டு தள்ளிடுறியா, எல்லாம் டைம் மணிக்கணக்காக எடுத்துக்கிறேன் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே வரலனாலும் வர வச்சு சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறது, எடிட்டிங் பண்ணுறது கொஞ்சம் நேரம் ஆகிடுது. வேறு என்ன நிறைய வீடியோ பதிலாக நம்ம அட்டாச் பண்ண வேண்டியது இருக்குது இல்லையா. அது மாதிரி இந்த மாதிரி மக்கள் காத்திருந்த கண்கள் பூத்து போச்சு. வரும்னா கரெக்டாக 1-2 தான் அனுப்புகிறாங்க. அதுக்கு 1-2 அனுப்பிட்டு சுட்டு வெளுத்தினோடனே இப்படியே பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ். சரி, நைட் ஃபுல்லாக தூங்கலை, காலையில் போய் இன்றைக்காக தூங்கிடலாம்,
ஏன்னா அங்கே ஆல்ரெடி இஸ்ரேல் ஃபுல்லாக என்னென்னா ஒரு மாதிரி அது லாக்டவுன் பண்ண மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு. எங்கேயுமே பெருசாக எதுவுமே செயல்படல, எல்லா இடத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பொது விடுமுறைமாக தான் எல்லா இடத்துக்கும் இப்போ அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் மக்கள் கொஞ்சம் போய் பகல்லையாவது போய் தூங்கலான்னு நினைத்த மக்களுக்கு காலையில் சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் பாருங்கள், கரெக்டாக 20 மிசைல்ஸ் எண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க. 20 மிசைல்ஸில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 15 சுட்டு வீழ்த்திடன்றாங்க. ஆனால் மீதி 5 இருக்குல்ல, மீதி 5 தான் இஸ்ரேலினுடைய பகுதியில், அதாவது ஜெமீர் இன் சென்ட்ரல் இஸ்ரேல்ன்ற பகுதியில் ஒரு சில பதிவுகள் பாருங்கள், பற்றி எறிகின்ற பதிவும் தாக்கல் நிகழ்த்தப்பட்ட பதிவும் கிடைத்திருக்கிறது. அந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து இவங்க சுட்டு வீழ்த்தினது விழுவும்ல, அந்த பகுதியும் பார்க்க முடியுது. பெரிய அளவுக்கான ஒரு பதிவு கிடச்சிருக்கு. அது இல்லாமல் சென்ட்ரல் இஸ்ரேல்னு சொல்லுவாங்க, மேகன் டேவிட் ஆடம் என்ற ஒரு பகுதியில், இன்னொரு 3-4 பகுதியில் ஜெருசலம் ஏரியாவிலையும் மொத்தம் ஒரு 7 பகுதியை சொல்கிறாங்க. இதில் மிக முக்கியமான பகுதி என்னென்னா யூனிட் 8200 எர்சிலியா அப்படின்ற ஒரு பகுதி. இந்த எர்சிலியான்ற பகுதியில் தான் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், மொசாத்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவ். மொசாத்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்னாவே கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்குல்ல, அங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. மற்ற பகுதியில் இல்லை, தாக்கல் நிகழ்த்துறதுலேருந்து அவாய்ட் பண்ணுவதற்காக. ஆனால் அந்த பகுதியை நெருங்கி தாக்கல் நடத்தியிருக்காங்க. மொத்தம் ஒரு 4 பகுதி, டெல்லவியூ, கஸ்டான், எர்சிலியா, அப்புறம் சென்ட்ரல் டெல்லவியூ, நார்த் டெல்லவியூ, டெல்லவியூ, மொத்தம் 4லேருந்து 5, 20 அனுப்புகிறாங்க, 15 சுட்டு வீழ்த்துறாங்க, மீதி 5 தாக்கல் நிகழ்த்திருக்கிறது. இந்த தடவை வந்து அவங்களுடைய ஒரு சில பகுதியில் விழுந்திருக்கு. ஆனால் கட்டிடங்கள் இருக்கு இல்லையா, அந்த கட்டிடங்கள் சரிஞ்ச மாதிரி தெரியல. ஒரு சில லாஜிஸ்டிக் ஏரியா மாதிரி சொல்கிறாங்க. அமான் லாஜிஸ்டிக் சென்டர் பகுதியில் பற்றி எரிந்திருக்கிற பகுதி எல்லாமே பார்க்க முடியுது. ஆனால் இஸ்ரேல் வந்து இந்த தடவை கொஞ்சம் தெளிவாக மக்களே கொஞ்சம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்க, பொங்கி எழாதீங்க, கொஞ்சம் கட்டுப்படுத்துங்கன்னு இருக்காங்க. எதற்காகனா, நேற்று ஒரு நாளைக்கு முன்பு கூட ஒரு சில பதிவுலாம் பார்க்க முடிஞ்சுது. அதாவது இஸ்ரேலினுடைய ஐரன் டோம் இங்கே சென்ட்ரு பகுதியிலிருந்து தடுக்க போகிற அந்த பதிவை பார்க்க முடியுது. அந்த பதிவை சுட்டி காட்டி தான் ஈரான் என்ன சொன்னாங்கன்னா, மக்களோடு மக்களாக உயர்ந்த கட்டிடங்கள் இருக்குது, சென்ட்ரு பகுதியில் வான்தடுப்பு சாதனங்கள் இருக்குது, நாங்கள் அவ்வளோ அக்யூரேட்டாக மிஸ் ஆகும் அந்த இடத்துல. அப்போ மக்களோட உடைமைகளையும் உயிர்களையும் முன்னாடி வச்சு பாதுகாக்கிறாங்களா, இது கொடைத்தனமான செயல் இல்லையா அப்படின்னு யார் கேட்குறாங்க? ஈரான் கேட்குறாங்க. மக்கள் பின்பு ஓடிக்கொண்டு ஒளிந்து கொண்டு இருக்கிறதுன்ற மாதிரிலாம் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அது இல்லாமல் எங்கள் குழந்தைகள் மீதும் பசங்கள் மீதும் தாக்கல் நடத்துகிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு. இதெல்லாம் எப்படி தெரியுது? அங்கே மக்கள் உணர்ச்சி வசப்பட்ட பொங்கி எழுந்து அந்த வீடியோ பதிவு எடுக்கிறாங்க. அதுவும் நேராக பாருங்கள், ஈரானுடைய பாலிஸ்டிக் மிசைல்ஸ் அந்த பக்கத்திலே அது மீறிய தாக்கல் நிகழ்த்த ஒரு பதிவும் கிடைக்குது. இதெல்லாம் கொஞ்சம் இஸ்ரேல் அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த சென்சிட்டிவ் ஏரியாஸ் ஒரு குறிப்பிட்ட பகுதி இதெல்லாம் இதுக்கப்புறம் மக்களே எடுத்து அனுப்பாதீங்க, எல்லாம் விளைவுகளை சந்திக்க நேரிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுற்றி வலித்து பார்க்கும்போது செலவு குறைச்சிருக்கிறாங்க ஈரான். ஏன்னா நான் சொன்னேன் ஏற்கனவே, இந்த மாதிரி ஒரு 300-400 அனுப்புனாங்கன்னா நிறைய செலவு, கோடி கணக்கில் வரும் ஒவ்வொரு ட்ரோனுமே. அதனால் இன்னும் போக போக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2-3 ஒரு 4-5 அவ்வளோதான், அப்படியே குறைச்சிட்டு வந்துடுவாங்க. இந்த ஒரே டைமில் பெருசாக வர்றது எப்போ அப்படின்னா, தனது அதிகபட்ச கோபத்தை காட்டும் போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகிடும். அப்புறம் அங்கே அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டோரேஜ் வச்சுப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம பெருசாக எதிர்பார்க்குறோன்னா வரும், ஆனால் இல்லைன்னா சொல்ல முடியாது. அது ஒரு 15-20 நம்ம பிட்டாக அனுப்புவாங்க. கொஞ்சம் டெக்னிக்கை மாற்றிக்கிட்டாங்க. ஒரே சமயத்தில் வாய்ப்புகள் இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. சமீபத்திய டெக்னிக் எது எப்படியுமே விடிய பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். மக்களை தூங்கிடாமல் பக்கத்தில் இருந்தே சும்மாடே அவங்க தூங்குறாங்கன்னா ஓட ரெண்டு ட்ரோன் மட்டும் 2 அனுப்பு போதும். உடனே உரான்னு ஃபுல்லாக ஒழிக்க ஆரம்பிச்சிடும். உடனே அதுக்கப்புறம் இஸ்ரேலும் இந்த டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இது நம்ம எப்போ பார்த்தோம் அப்படின்னா, இந்த ட்ரூ ப்ராமிஸ் 1 ட்ரூ ப்ராமிஸ் 2ன்னு சொல்லிட்டு ஈரான் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஈரான் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 2 நாள் தாக்குதலே நடத்தலை இஸ்ரேல் மீது. நடத்துகிறேன்னு சொல்லிவிட்டு இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக பப்ளிக் ஹாலிடேலாம் கொடுத்து அங்கே பென்குரியன் விமான நிலையத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஐஃபா துறைமுகம் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு அப்படி நிசப்தமாக இருக்குது. கடைசியில் 2 நாள் ஆகியும் ஈரான் நடத்தலை. அதுக்கப்புறம் 3ஆவது நாள் ஈரான் சொல்கிறாங்க, ஐயோ இது உங்களுக்கு பொருளாதார இறப்பு, அதாவது காத்திருப்பதே உங்களுக்கு சரியான தண்டனை, அதனால தான் உங்களுக்கு நான் டிலே பண்ணி அனுப்புன்னு சொல்லிட்டு கடைசியில் 3ஆவது நாள் மக்கள்லாம் கொஞ்சம் ஓஞ்சி போய் அந்த சமயத்தில் திடீர்னு 4ஆவது நாள் அனுப்புனாங்க. இப்போ அந்த டெக்னிக்கை வந்து இந்த இடத்துல நம்மளால் ஃபாலோ பண்ண முடிஞ்சுது. இன்று இன்னொரு பதிவு சொல்கிறாங்க, இந்த ஃபர்டோ னுடைய
நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு தாக்கல் நிகழ்த்தினாங்க. இருந்தாலும் ஒரு சில பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, முழுக்க அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே ஈரானுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஃபுல்லாக எப்போ வருவீங்கன்ற மாதிரி இஸ்ரேல் முழுமையாக வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறது ஈரான் பாருங்க. அமெரிக்காவின் வருகைக்காக அந்த ஒரு இது மாற்றிக்கோங்க, அமெரிக்காவின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறது. அப்போ அமெரிக்கா என்ன முடிவு எடுத்தாங்க, வராங்களா இல்லையா அப்படின்ற ஒரு ட்விஸ்ட்டுக்கு மத்தியில் ஒரு இடையில் ஒரு சீனை உங்ககிட்ட நுழைச்சிட்றேன். இதில் இன்றைக்கி காலையில் டேப்ரிஸ் என்ற பகுதியில் ஒரு 2 இடத்துல லவுட் எக்ஸ்ப்ளோசிவ் நடந்திருக்கிறது. ஒன்று. இரண்டாவது சம்பவம் இன்று அதிகாலை வரை நடத்தப்பட்ட தாக்குதலில் உங்களுக்கு இது மட்டும் ஒரு ப்ரூஃப் ஆதாரமாக நான் காட்டிடுறேன். நான் என்ன காரணம் அப்படின்னா, காலையில் பதிவில் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்ககிட்ட கொடுக்காம விட்டுட்டுன்ற மாதிரி தோணுது எனக்கு. அதனால் இது இன்றைய ஒரு நிமிஷம் 16 ஜூன் அதிகாலை வரைக்கும் நடந்த தாக்குதல். மேலே பார்த்தோம் அப்படின்னா மேலேருந்து வாங்க டேப்ரிஸ் பகுதியில் இருக்குது பார்த்தியா, இந்த இடத்துல தான் தாக்கல் நிகழ்த்தினது. ஒவ்வொன்றுக்கும் பக்கத்தில் உங்களுக்கு வீடியோ ப்ரூஃபோடு அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸ்டேஷன் ஒன்று இருக்குது, அதை தாக்கல் நடத்திட்டாங்க. அது ட்ரோன் மூலிமா தாக்கல் நடத்தியிருக்காங்க. அது லோக்கலில் இருக்கக்கூடிய மொசாட் தான் யாராவது தாக்கல் நடத்தியிருக்காங்க. அது இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல் இல்லை அந்த இடத்துல. அதுக்கு கீழே தெஹரனில் வான் தடுப்பு சாதனங்கள் ஒன்று அளிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தெஹரன் சுற்றியுமே ஐஆர்ஜிசியோட டைரக்டர் ஆஃப் இன்டெலிஜென்ட் இருக்காங்க இல்லையா, அது பகுதியில் இன்றைக்கி மற்றொரு ஆளை அசாசினேஷன் பண்ணியிருக்காங்க. அது யாருன்றது உங்களுக்கு சொல்கிறேன் நான். அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பகுதியை எவகேட் பண்ண சொன்னாங்க இல்லையா, நைட்டு விடிய காத்திருந்த மக்கள், அவங்களுக்கும் அந்த இடத்துல எவகேட் பண்ணவே இல்லை. ஒரே ஒரு சும்மா பேருக்கு சொல்லிட்டுமேன்றதுனால ஒரு தாக்கல் நிகழ்த்தினாங்க. 4ன்னு போட்டு நம்பர் போட்டிருக்கு பாருங்கள், அதுவுமே கூட பகல் நேரம் தான் நடத்தினாங்க. அப்போ பெருசாக அந்த இடத்துல இல்லை அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. நம்ம ஈரானுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸினுடைய ஜென்ரல் ஸ்டாஃப் இருக்காங்க இல்லையா, இந்த பகுதியிலையும் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயும் ஒரு சில தாக்கல் நிகழ்த்திருக்காங்க. டெஹரன் நான் கீழே காட்டிகிட்ருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. மீதி நட்டான்ஸ் என்ற பகுதியிலும் இஸ்ஃபஹான் பக்கத்தில் அரெஸ்ட்டும் நடந்திருக்கு, மொசாத் ஏஜென்ட்டுகளை கைது நடந்திருக்கு, அந்த இடத்துல தாக்கல் நிகழ்ந்திருக்கு. சிராஸ் என்ற பகுதியிலும் தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. மீதி மற்ற ஏரியாலாம் கைதும் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. இது அதே போல் நேற்று அவங்க ஈரான் நடத்தினாங்க இல்லையா, அந்த தாக்குதலுக்கான வரைபடம் இது நான் முன்னே காட்டினேன். ஏதாவது ஒரு டைம் உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். இதில் ஆதாரங்களோடு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஐஃபா ரிஃபைனரி ஆயில் தாக்கல் நிகழ்த்தப்பட்டு எரிந்திருக்கிறது, அதுக்கான ஆதாரம் கிடைத்திருக்கிறது. டெல்லவியூவில் மட்டும் பார்த்தோம்னா 3 இருக்குது. இதில் பச்சை கலர் சைடில் பாருங்கள், அந்த சைடில் டெல்லவியூ நோக்கி வரும்போது அவங்க டெஸ்ட்ராயர் கப்பல் மூலியமோ இல்லை நீர்மூழ்கி கப்பல்லேருந்து இடைமறித்து நாங்கள் அழிச்சிட்டோன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் அது கிளைம் பண்ணியிருக்காங்க பச்சை கலரில். பட் இது 3ம் ஜோர்டானுடைய வான்பகுதியை கிராஸ் பண்ணி தான் உள்ளே வந்திருக்கு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய நிலைகள் அவங்களால தடுக்க முடியலன்றதையும் பார்க்க முடியுது. இன்னும் கொஞ்சம் நான் பெருசு பண்ணி பார்த்தாலும் அதே தான். டெல்லவியூவில் மற்றும் ஒரு 3 இடத்துல அடுத்தடுத்த கட்டிடங்கள் சரிந்திருக்கிறது அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த இஸ்ஃபகானில் ஆல்மோஸ்ட் 2லேருந்து 3 பேர் பக்கம் இறந்து போனதாக இன்னைக்கு கிளைம் பண்ணியிருக்கிறாங்க ஈரான் தரப்பிலிருந்து. சரி, மிகப்பெரிய ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, அயதுல்லா அலி காமேனி அவர்கள் இப்போ தான் அடுத்த ஒரு ரேங்கிங் ஆஃபீஸர் ஐஆர்ஜிசியோடைய கமாண்டர் ஒருத்தர் நியமித்தார். ஏன்னா தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய கமாண்டர் இறந்து போயிட்டார் இல்லையா, அடுத்த கமாண்டரை நியமித்த 3 நாள் கூட இல்லை, அவருமே நேற்று நைட்டு என்ன பண்ணிட்டாங்க, அசாசினேஷன் பண்ணியிருக்காங்க. இவர் பேர் அலி ஷடாமி அவர்களை நேற்று நைட்டு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்ன்ற மாதிரி இஸ்ரேல் தரப்பில் சொல்கிறாங்க, இன்னும் ஈரான் தரப்பில் சொல்லலை. ஆனால் அவங்களோட மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் மீது நேற்று நைட்டு தாக்கல் நடத்தினாங்க. அதில் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க அப்படின்றத உறுதியாக சொல்கிறாங்க. இஸ்ரேல் கையை நீட்டினா சத்தியம் பண்ணிலாம் சொல்கிறாங்க. இன்னும் ஈரான் அதுக்கான தகவல்கள் அனௌன்ஸ் பண்ணல. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ தான் நியமித்தாங்க. அடுத்தடுத்த தலைவர்கள் இனி யாரும் உங்களுக்கு தலைவர்கள் நியமிக்கப்பட்டால் அவர்கள் உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் உத்தரவாதம் கிடையாது அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குறாங்க. இவங்க எல்லாமே குடும்பத்தோடு இருக்கும்போது தாக்கல் நிகழ்த்துறாங்க. அது ஒரு இன்னொரு பேட் நியூஸ் என்ன அப்படின்னா, அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து போகிறாங்க. இவங்க எல்லாமே குவார்ட்டர்ஸில் ஃபேமிலியோடு தங்கியிருக்காங்க, ஒட்டுமொத்தத்தையும் சேர்த்து தாக்கல் நடத்துகிறாங்கன்ற அடிஷ்னல் தகவல். அது நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் அவங்களுடைய ஈரானுடைய டெலிவிஷன் ஒன்று நடத்தினாங்க. அந்த டெலிவிஷன்னா அவங்களுடைய ஸ்டேட் டிவி. அந்த ஸ்டேட் டிவி நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு சீனா தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். யாரை கேட்டு இப்படி பண்ணுறீங்க, எதனால் இந்த தாக்கல் நடத்துகிறீங்க, அதுவும் ஜேர்னலிசம் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் தாக்கல் நடத்தக்கூடாதுன்றாங்க. நம்ம இந்தியா ஈரானில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுக்குறாங்க. மக்களே, அர்மீனியா பக்கம் உங்களுக்காக ஒரு சேஃப் பேசேஜ் ஒன்று உருவாக்கியிருக்கிறோம். இஸ்ரேல்கிட்டையும் பேசியாச்சு, ஈரான்கிட்டையும் பேசியாச்சு, கொஞ்சம் வெளியேற்றுற வழியை பார்த்துக்கிறோன்னு இருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்கா மக்களையும் கொஞ்சம் வெளியேற்றுற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்துட்ருக்காங்க ஈரானுக்கு ஃபுல்லாகவே.
ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய தாக்குதல் எந்த நேரத்தில் நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா, அதுக்கான காரணங்கள் என்ன உங்களுக்கு இப்போ சொல்ல போகிற சம்பவம் தான் ரொம்ப முக்கியமான சம்பவம். ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா, ஆல்மோஸ்ட் ஈரான் வந்து க்ளோஸ் டு நியூக்ளியர் வெப்பன் வந்து எண்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜேர்னலிஸ்ட் வந்து கேட்குறாங்க, இல்லையே துளசி ஜெபாடாவோட அறிக்கையும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கே, அவங்க அப்படிலாம் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்கன்னா, ஐ டோன்ட் கேர், அவங்க சொல்கிறத பற்றிலாம் எனக்கு கருத்தில் கிடையாது, பட் ஆனால் அவங்க நெருங்கிட்டாங்க, அவங்க தாக்கல் நடத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு தகவல். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, G7 வழக்கமாக டீ பன்னு பிஸ்கட்லாம் வந்து சாப்பிட்ருப்பாங்க. பக்கத்தில் வீடியோ பதிவு கூட பாருங்கள், உங்களுக்கு லைவில் கூட நான் சொல்லியிருந்தேன். நான் இந்த G7 கூட்டத்தில் நேற்று ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டது என்னென்னா, ஈரானுக்கு தன் கடும் கண்டனத்தையும் இஸ்ரேலுக்கான தனது ஆதரவை தெரிவிப்பதில்லாமல் இஸ்ரேலுக்கு பின்புலமாக இருந்து பாதுகாப்போம் என்றும் உடனடியாக இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று 3 முக்கியமான தீர்மானம். இந்த 3 முக்கியமான தீர்மானத்தில் கையெழுத்து போட வேண்டிய ஒரு தருணம். ஆனால் ட்ரம்ப் அவர்கள் வந்து கடைசி வரைக்கும் இல்லையா, இவங்க நினைச்சது ஒன்று கூட அந்த இடத்துல நிறைவேறல. என்னதான் அப்படி மனசுக்குள்ளே நினைச்சாங்க இந்த G7 நாடுகள் அப்படின்னா, வழக்கமாகவே இவங்க டம்மி பீஸு தான் சொல்லியிருக்கோம் நம்ம. ஏன்னா இவங்க இது வரைக்கும் இது மாதிரி முடிவு எடுத்து ரஷ்யாவுக்கு எதிராக ஒன்று கூட சக்ஸஸ் இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் மனசுக்குள்ளே. சும்மா அந்த டம்மி பேப்பரை போட்டு வந்து கையெழுத்து போடுறனால என்ன நடக்க போகுதுன்ட்டு ரஷ்யா மீது பொருளாதார தடை விதிக்கணும். ரஷ்யானுடைய ஆயிலுக்கு, அதாவது ரெஃபைனரி ஆயிலுக்கெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து விலையை குறைக்கணும். இப்போ இங்கே இஸ்ரேல் ஈரானுக்கான யுத்தத்தை உடனடியாக நிறுத்தணும். இந்த மாதிரி பல தீர்மானங்களை போட்டு தலைவரே கையெழுத்து போடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்டது தான் அவர் எந்திரிச்சு போயிட்டாருன்ற மாதிரி மேக்ரன் அவர்கள் திடீர்னு சொன்னதாக கேள்விப்பட்டேன். அவர் அப்படி தான் ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாரு. அதனால் எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு முழுசாலாம் முடியலையா, பாதி முடிஞ்சதான், சரி பை பைன்னு கிளம்பிட்டாராம். இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு மிரட்டல் விடுத்திருந்தாங்க. ஈரான் உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ், அவ்வளோதான், சீக்கிரமாக வந்து பேச்சுவார்த்தை நடத்துங்க, இல்லைனா மிகப்பெரிய அளவுக்கு அடிக்க போகிறோன்றாங்க. இந்த மாதிரி அடிக்க போகிறோன்ற டைலாக்லாம் ரொம்ப கேட்டிருக்கோம் நம்ம. அங்கே காசாவுக்குள்ளாரையும் அம்மாஸுக்குள்ளே ஹில் ஹெவன் அப்படின்னாரு. ஆனால் இப்போ அப்படி தான் எவன் தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி நடத்தப்பட்ட தாக்குதலில் கூட ஒரே நாள் 50 பேர்த்துக்கு மேலே பக்கம் இறந்து போயிட்டாங்க. ஏன்னா உணவுக்காக காத்திருந்த மக்கள் மீது தாக்கல் நிகழ்த்தப்பட்டதாக காசா தரப்பில் சொல்கிறாங்க. இன்னும் இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. பெரிய அளவுக்கான அந்த இடத்துல தாக்கம் நிகழ்ந்துட்டுருக்கு. எமினி யவுதிகளை இவங்களால் ஒன்றும் பண்ண முடியல. சமீப காலமாக ட்ரம்ப் அவர்கள் சொன்ன டைலாக்ல இது வரைக்கும் கரெக்டாக நிகழ்ந்திருக்கானா நிகழல. ஆனால் ஈரானில் மட்டும் எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க கரெக்டாக நிகழுமா அப்படின்னா, ஈரானில் சொன்ன டைலாக் வந்து அவங்களோட கோரிக்கையாக இஸ்ரேல் நிறைவேற்றுமா அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் நடக்கின்ற நடவடிக்கைகள்லாம் பார்த்தா கொஞ்சம் அப்படி தான் தெரியுது. அவசரமாக இவர் பாதியிலே அங்கே கிளம்புறார். அங்கே போயிட்டு டிசியில் என்ன சொல்கிறாரு, ஒரு வார் ரூம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. போன உடனே அவங்க டிஃபென்ஸ் சார்பாக மிகப்பெரிய ஒரு கூட்டம்லாம் கூட்டியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் நெதன்யாகு அவர்களுக்கு ஆதரவாகும் ஐதுல்லா அலி காமேனி அவர்களுக்கு கடைசி எச்சரிக்கை அங்கேருந்து கொடுக்குறாங்க. உட்காந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லான்னு சொல்கிறாங்க. ஸோ பத்திரிகைகள்லாம் என்ன கெஸ் பண்ணுறாங்கன்னா, இன்று இரவுக்குள்ளார தாக்கல் நிகழ்த்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. நானுமே அதான் கெஸ் பண்ணுறேன். இன்றுலாம் நாளை 2 நாளுக்குள்ளார இந்த தாக்குதல். ஆனால் இந்த அக்ரிமெண்ட்டே பாருங்கள், ஒரு வகையான ஒரு மிரட்டல். இந்த மிரட்டலுக்கு எந்த நாடுமே அவ்வளோ சீக்கிரம் வந்து கையெழுத்து போடாது. எந்த நாடாக இருந்தாலும் இஸ்ரேல் தாக்குறது எல்லாமே கரெக்டாக அவங்க தொடர்ந்து தாக்கல் நடத்திட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பின்புலமாக இருப்போம். உங்கள் மீது தாக்கல் நடத்தக்கூடாது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடாது, ஜெயிக்கவும் விட மாட்டேங்க. ஈரானுக்கு யூ வுட் நாட் வின், நீ கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டீங்க, ஜெயிக்க விட மாட்டோம். அதையும் மீறி நீங்கள் தப்பிக்கணும்னா வந்து சைனை போட்டு போங்க. ஏன்னா அது இதுக்கப்புறமா ஈரான் இறங்கி போயிடுச்சுன்னா அவங்க முன்னாடியே அதை ஒத்துக்கலாம். அப்புறம் நாட்டை விட்டுட்டு போகிற மாதிரி தான் அவர் மிரட்டல். அதனால் தன்மானத்தை சீண்டி கையெழுத்து போட சொல்கிறாரு. அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம். இல்லை அதையும் மீறி ஈரான் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பப்பிசியமாக போயிடும். அதனால் வாய்ப்புகள் இல்லை. இவர் கேட்குற கொஸ்டின்லாம் அப்படி தான் இருந்தது. இதில் என்ன விஷயம்னா, அந்த G7 கூட்டத்திலேருந்து பாதியிலே வெளியே போனார்ல, அப்போ மேக்ரன் அவர்கள் முனகமனதை ஒரு எக்ஸ்தலத்தில் போட்டிருக்காரு. அதாவது விளம்பரத்தை தேடும் பிரசிடெண்ட் இமானுவேல் மேக்ரான் அவர்களே, பிரான்ஸ் அதிபர், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. G7 சம்மிட்டில் கனடாவிலிருந்து நான் கிளம்புனதுக்கு எனக்கு டிசிக்கு போனதில் எனக்கு பர்சனலாக ஒர்க் இருக்குது. ஏதோ நீங்கள் சீஸ்பேர் கொண்டதில் எனக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் நான் அங்கேருந்து கிளம்பினேன் அப்படின்னு நினைக்கிறலாம் வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு தனது கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். போரை நிறுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளும் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன், உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரிலாம் தன்னோட கடுமையான ஒரு வார்த்தை மூலமாக சொல்லியிருக்கிறார். ஆனால் மேக்ரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் ட்ரம்ப் அவர்கள்ட்ட பேசினேன்,
அமெரிக்காவும் ஐரோப்பாவும் இணைந்து பொருளாதார ரீதியாகவும் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் எப்படி வலுப்பெறதுக்கு பேசியிருக்கேன். அப்புறம் ரஷ்யாவுக்கான ப்ரெஷர் எப்படி கொடுக்கறது, சீஸ்பயர் எப்படி கொண்டு வருது, எப்படி ரஷ்யாவை நெகோசியேஷன் டேபிளில் கொண்டு வருதுன்றதை பற்றி பேசினேன். அப்புறம் அர்ஜென்ட்டாக இஸ்ரேல் ஈரான் விவகாரத்தை வந்து டீஎஸ்கலேட் ஆகாமல் இருக்கிறத பற்றி பேசினேன். நாங்கள் நெகோசியேஷனில் மிடில் ஈஸ்ட்டில் பதற்றத்தை குறைக்கணும், அவங்களுக்கு நியூக்ளியர் இருக்கக்கூடாதுன்றதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், இஸ்ரேல் பக்கம் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் காசா விவகாரத்தில் அம்மாஸ் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் நிறுத்தணுன்ற மாதிரியும் ஆஸ்ட்ரேலியஸ் உடனடியாக ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி அவர் சொல்கிறார். நல்ல பிள்ளைங்க மாதிரியே சொல்கிறாரு. ஆனால் அங்கே நடந்த விஷயம் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் நான் ஃபைனலாக என்ன சொல்லி முடிக்கிறேன், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா கூட நின்று தாக்கல் நடத்துகிறாங்களா இல்லை வழக்கம் போல் இஸ்ரேலை கோத்து விட்டுட்டு வெளியே வேடிக்கை பார்க்குறாங்களா? இந்த கேள்விக்கான பதில்கள் நாளை இரவுக்குள், எனக்கு என்னமோ இன்றைக்கி இரவுக்குள்ளே கிடச்சிருந்தான்னு தோணுது. தெஹரானில் இருக்கக்கூடிய அமெரிக்க மக்கள் வெளியேறினாங்க அப்படின்னு உறுதியாச்சு அப்படின்னா அங்கே கிட்டத்தட்ட உறுதி. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெளியேறினாங்களா, அமெரிக்காவுடைய மிரட்டலுக்கு ஈரான் பயந்ததா அப்படின்னா அவங்க தெஹரானுடைய டைம்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களால் வெளியேற முடியாதுன்ட்டாங்க. ஐ வுட் நாட் எவகேட், யாராலையும் வெளியேற முடியாது, அதை சொல்வதற்கான அதிகாரம் இவங்களுக்கு கிடையாது. அது நீங்கள் மிரட்டல், இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் த்ரெட்டெல்லாம் வேறு எங்கேயாவது போய் ஏமாந்து பிள்ளைங்களை பார்த்து மிரட்டுங்க, எங்கள் கிட்டலாம் மிரட்டாதீங்க. நீங்கள் அப்படி ப்ரெஷர் கொடுத்து நிறுத்தணும், இந்த வாரம் நிறுத்தணும்னா அது இஸ்ரேலுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள். இஸ்ரேல் தனது தாக்குதலை நிறுத்தும் பட்சத்தில் கண்டிப்பாக நாங்கள் நிறுத்துறோன்றாங்க. இஸ்ரேல் எங்கே நிறுத்துகிறாங்க, அவங்க அடுத்தடுத்த தலைவரில் போட்டுட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தராக போட்டு தள்ளிகிட்டே இருக்கிறாங்களே. இன்றைக்கி வந்து மிக முக்கியமான தலைவர் நேற்று ஒரே ஒரு நாள் தான் கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி தெரிஞ்சுது. பாருங்கள், மறுபடியும் ஐஆர்ஜிசியினுடைய டாப் கமாண்டரை நியமிக்கிறாரு அயதுல்லா அலி காமேனி அவர்கள். உடனடியாக 2 நாளில் அவர் தூக்குறாங்க அப்படின்னா இது நிற்கிற மாதிரி எனக்கு தெரியல. பார்க்கலாம். மற்றொரு வீடியோ பதிவை இஸ்ரேல் வெளியிட்டாங்க. இந்த வீடியோ பதிவில் செஸ் போர்டு மாதிரி தான் மற்ற எல்லா சிப்பாய்களும் எல்லா இராணுவ தளபதிகளும் அடுத்தடுத்து வீழ்த்தப்பட்டு கடைசியாக இறுதியாக நாங்கள் குறிவைக்கப்படுகிற நபர் அயதுல்லா அலி காமேனி. நீங்கள் எங்கே பங்கருக்குள் ஒளிந்திருந்தாலும் எங்கே இருந்தாலும் உங்களை தேடி எங்களுக்கான ஆயுதங்கள் காத்து கொண்டிருக்கிறது. விரைவில் அதுக்கான முடிவுகளை எதிர்பார்ப்பீர்கள், உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள்ன்ற மாதிரியான வசனங்களுடன் வீடியோ பதிவை வந்து வெளியிட்டிருக்காங்க. G7 நாடுகளோட ஒட்டுமொத்த விருப்பமும் இந்த பூ உலகில் அமைதி மலர்ந்து பூ மலர்கின்ற சத்தம் கேட்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதான விருப்பம் என்று உரசல்லா வேண்டர்லையான் தீப்பெரி திருமுகத்தோட தங்கச்சி தனது எக்ஸ்திரத்தில் போட்டிருக்கார். ஆனால் அது வாயில் மட்டும் இருக்கக்கூடாது, செயல்பாட்டில் இருக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். ஏன்னா வாயில் மட்டும் ஒருத்தர் வந்து அமைதி வந்துடும்னா வராது. அதுக்கான அத்தனை வேலைகளையும் என்ன தில்லாலங்கடி வேலை பண்ணி என்னென்ன பண்ணால் அந்த யுத்தம் நடைபெறுமோ அத்தனை வேலைகளும் செய்துவிட்டு தான் வந்து அமைதிக்காக பாடுபடுகிறேன், தான் ஆயுதங்கள் கொடுப்பதே அமைதி ஏற்படுவதற்காக தான், தாங்கள் ரஷ்யாவை அடிப்பதே அமைதி ஏற்படுவதற்கான என்று ஒரு மாயை சுற்றிட்டு வளைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு உண்மையான அமைதி வந்து வரவே வராது. ஒரு கட்டத்தில் ட்ரம்ப் அவர்கள் கிளம்பியே போயிட்டார். உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் கிளம்பி போனதுக்கான காரணம் அவர் முழுக்க புடினோட ஃப்ரெண்ட் ஆகிட்டார், அது புடினோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இனி நாங்கள் காப்பாற்றோன்ற உறுதியெல்லாம் எடுத்திருக்கிறார், போகிற போக்க பார்த்தா சரியில்லை அப்படின்னு உக்ரைன் தரப்பில் ரொம்ப வேதனையாக ஜெலன்ஸ்கி 2 நாளாக சாப்பிட்லன்றாங்க. சோறு இறங்கலையா, ஏன்னா ட்ரம்ப்போட மனம் மாற்றம் எனக்கு கிளியராக தெரியுது. ஆயுதங்கள் கொடுக்கறத நிறுத்துகிறாங்க, கூப்பிட்டு ஃபோன் பண்ணிலாம் சொல்கிறாங்க. அதனால் இதுக்கப்புறம் ஐரோப்பா நாடுகள் கை கொடுத்தாவான். இந்த பிரச்சனை வேறு ஓஞ்சிட்டு இருக்கும்போது அது எப்படி ஓயுமோ தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் நம்ம தமிழ்நாட்டு விஷயத்தை ரொம்ப மனவேதனையாக இருந்த பதிவு ஒன்று, அதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். கடலூரில் பன் ரொட்டி இருக்கிற ரொட்டி சாப்பிட்ற இடத்துல என்ன ஆச்சுன்னா, ஒரு 80 வயசு பாட்டி, 80 வயசு பாட்டின்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அவங்க வயசான காலத்தில் டாக்டர் வாக்கிங் போமான்னு சொல்லியிருக்காங்க. வாக்கிங் போன இடத்துல ஒரு 4 பேர் தூக்கிட்டு போய்ட்டு கூட்டு பாலியல் வன்புறவு செஞ்சு, அதுவும் ஒரு சவுக்கு தோப்புக்குள்ளே இது பண்ணிட்டு வாயை கட்டு போட்டு நீங்கள் பாலியல் வன்கொடுமை செஞ்சீங்கன்னா அப்படி என்னடா இவங்களாம் காஞ்சி போயிருக்கானுங்க, எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு ஒரு 80 வயசு பாட்டி, அன்னைக்கு ஒரு பையன், ஒரு +2 படிக்கிற பையன் ஒருத்தன் பாட்டியை இது பண்ணிட்டு சைனா பஸ்ஸில் போனான்ற தகவல். என்ன அப்படி என்ன இவனுங்கெல்லாம் காஞ்சி போயிருக்காங்க அப்படின்றதான் ரொம்ப வருத்தமான ஒரு பதிவாக இருக்குது. மற்ற எல்லாம் இதுக்குள்ளே அரசியலை கொண்டு வந்துடுறேன். நான் அதுக்காக நான் யாரையும் குற்றம் சொல்ல விரும்பலை. ஆட்சி மாறினாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் மாறாது. நான் ஜென்ரலாகவே சொல்கிறேன். நான் இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஒருவேளை பதிவுகள் தொடர்ந்து இந்த மாதிரி தண்ணி அடிச்சுட்டு மற்ற ஏதாவது எக்ஸல் பதிவுகளை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்களா, அவங்க மூளைக்குள்ளே மங்கி போச்சாங்க என்னன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு பதிவாகவும் இருந்தது. பாருங்கள்,
எவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது எங்கள் பாட்டியை கூட விட்டு வைக்காமல் இப்படி பண்ணிகிட்ருக்கானுங்களேன்ற ஒரு வேதனையோடு இந்த பதிவு முடிக்கிறேன். நான் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் நம்ம நேராக இப்போ எங்கே டூர் போனோம், அங்கே திகரனுங்க தானே போனோம், நேராக நம்ம கியூவுக்கு போகிறோம், தயாராக இருந்துக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.